இந்த நாளிலும் நம்ம வாசிக்க வேண்டிய அந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். நீங்க மறந்துடாதீங்க. அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து கர்த்தரை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி, எங்களுக்காக ஜெபம் பண்ணி நீங்க படுக்கணும். ஆகவே அதை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். வார்த்தையிலிருந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களை பலன்படுத்துவீராக, நடத்துவீராக, வணைந்து கொள்வீராக, எங்களுக்கு உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புவீராக. வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையினால தேவனுடைய சன்னிதானத்திலே அவருடைய வார்த்தைக்காக நம்ம கூடி நிற்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர். ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய வார்த்தை மூலமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். வாரத்தில் பாருங்க, 7 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான விதத்தில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால கடந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். சனிக்கிழமை நமக்கு வேதமே மனமகிழ்ச்சி, ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள கிருபை கொடுத்தார். ஆன்லைன் ப்ரேயரில் அநேக ஜபங்கள், அநேக ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகள், இவைகள் எல்லாம் நம்மை தட்டி எழுப்பியது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். கொஞ்ச நேரம் இருக்கிறது. அந்த கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச போகிறார் என்பதை கருத்தாக நம்ம கேட்க போகிறோம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம். எல்லாம் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனங்கள். அந்த தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகளும் இராணுவத்தில் சேர்வைக்காரருமாய் இருந்தார்கள். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதோடு கூட அவனுக்கு விரோதமாக வந்த தண்டு, அதாவது பெலிஸ்தருடைய சேனை எதிர்த்து வந்த பொழுது அந்த சேனையை முறியடிக்க தாவீதோடு கூட நிறைய பராக்கிரமசாலிகள் இராணுவத்திலே சேர்ந்து கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் உதவி செய்யக்கூடிய மனுஷர்கள், அதாவது அந்த பராக்கிரமசாலிகள் சேர்ந்து கொண்டே இருந்தார்களாம். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? தேவ சேனை போல பெரிய சேனையாயிருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் பெலிஸ்தர்கள் தாவீதுக்கு விரோதமாய் வந்தார்கள். அவர்களை நின்று இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படி, யுத்தம் பண்ணும்படி கர்த்தருடைய கிருபையினால நிறைய பராக்கிரமசாலிகள் தாவீதோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் தேவ சேனை போல பெரிதாயிருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நாமும் பராக்கிரமசாலிகளை போல ஆண்டவரோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும். நம்முடைய சேனை ஒரு பெரிதா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பெலிஸ்தர் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் பிசாசின் கிரியைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அன்றைக்கு தாவீதுக்கு பெலிஸ்தரோடு ஸ்டார்டிங்ல இருந்து டே 1ல இருந்து கடைசி வரைக்கும் பெலிஸ்தரோடு போராட்டம். அதே போல இன்றைக்கும் பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு உலகத்திலே போராட்டம் உண்டு, உலகத்திலே உபத்திரவம் உண்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. தாவீது வாழ்க்கையில மாம்சத்தோடு இரத்தத்தோடு அதை உடைய மனிதர்களாகிய பெலிஸ்தரோடு போராட்டம். ஆனா இன்றைக்கு ஆவிக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. யுத்தம் உண்டு. ஆனால் நமக்கு ஜெயம் உண்டு. ஆமென்.
சொல்லுங்க பார்க்கலாம். யுத்தம் உண்டு, ஆனால் ஜெயம் உண்டு. போராட்டம் உண்டு, ஆனால் வெற்றி உண்டு. உபத்திரவம் உண்டு, ஆனால் ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில என்றைக்கு நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறீர்களோ, உங்களிடத்திலே ஒரு பிசாசின் கிரியைகள் வந்து உங்களுக்கு விரோதமாக போராடும். ஆனால் போராட்டம் உண்டு, ஆனால் ஜெயம் உண்டு என்பதை நாம் மறந்து போக கூடாது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் அப்படியே நாம் 13ஆம் வசனத்துக்கு நேராக நம்ம போகும் பொழுது, வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு போராட்டம் உண்டுனா அதுக்கு போராடக்கூடிய பராக்கிரமசாலிகள் தேவை. அந்த பராக்கிரமசாலிகளுக்கு ஆயுதங்கள் தேவை. ஆமேன். ஆயுதம் இல்லாமல் களத்தில் வந்து நிற்க முடியாது. ஆயுதங்கள் தேவை. வேதம் சொல்லுகிறது சர்வாயுத வர்க்கம். அந்த நாட்கள்ல ஈட்டி எல்லாம் வச்சிருந்தாங்க, பட்டயம், கேடகம் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த நாட்கள்ல ஆவிக்குரியவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில நமக்கு போராட்டத்தை மேற்கொள்வதற்கு சர்வாயுத வர்க்கம் தேவை. ஆமேன். அதுதான் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. ஆமென். தேவ பலமுள்ளவைகள். நம்முடைய போராயுதங்கள் எப்படிப்பட்டது? தேவ பலன் உள்ளவைகள். காரணம் என்னன்னா, அதே அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 3ஆம் வசனம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம மாம்சத்தில் தான் இருக்கிறோம், மாம்சத்தில் நடந்து கொண்டு இருக்கிறோம், மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நம்முடைய போராட்டம் மாம்சத்தின்படி கிடையாது. நாம் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்கள் போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு டாபிக் என்ன தெரியுமா? நம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரிய சேனை. ஆமென். ஆவிக்குரியவர்கள். நாம் ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய மனிதன் எப்படி இருப்பான் என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். முதல் நாளாகிய இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு வார்த்தை, ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகள். சத்ருவின் கிரியைகளை அழிக்கிற, அந்த மாம்சத்தில் இருந்தாலும் ஆவியின்படி போர் செய்கிற ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகளாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் ஒரு தேவ சேனை போல, மகா பெரிய சேனை போல எழுந்து தேவனோடு இணைந்து நாம் யுத்தம் பண்ண வேண்டும். பிசாசுக்கு விரோதமாக ஆவியில நம்ம யுத்தம் பண்ண வேண்டும். ஆமென். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். அப்போ நீ எழும்பு, மீதியானியரோடு கூட யுத்தம் பண்ணு என்று சொன்ன பொழுது கிதியோனிடத்தில் இருந்த ஆயுதம் என்ன தெரியுமா? ஒரு பானை, ஒரு மண் பானை. உடைச்சா உடைஞ்சிரும், அப்படிப்பட்ட ஒரு மண்பானை. அதுக்குள்ள ஒரு தீவட்டி, கையில ஒரு எக்காளம், அவ்வளவுதான். ஈட்டி இல்லை, எதுவுமே இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் மாத்திரம் ரட்சிக்கிறவர் கிடையாது. அவர் அரண்களை நிர்மூலமாக்குற அந்த பலனுடையவர், நமக்கு பலன் கொடுக்கிறவர். அந்த மட்பாண்டம் தான். மட்பாண்டத்தை உடைத்த பொழுது உள்ள இருந்த தீவெட்டி தெரிந்தது. அதுதான் மட்பாண்டமாகிய நம்முடைய சரீரத்துக்குள்ளே ஆவியானவர் கொடுத்த அந்த விலையேறப்பெற்ற அபிஷேகமாகிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை வைத்து நம்ம யுத்தம் பண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் கிடையாது. ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகள், ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகள். இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாகிய நாம் சத்ருவின் கிரியைகளை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டும். தேவ பலத்தோடு யுத்தம் பண்ண வேண்டும். ஆனா எப்படிப்பட்ட யுத்தம் பண்ணணும், எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாய் நாம் வாழ வேண்டும் என்பதை இன்றைக்கு
இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். கொஞ்சம் வேகமாக தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வந்தாலும், ஏனென்றால் சரியான நேரத்துக்கு உங்களுக்கு நான் முடிக்கணும் இல்லையா? ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார், உங்களோடு இடைபட போகிறார். நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். திரும்பவும் ஒரு முறை இந்த செய்தியை நீங்க கேளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஆமேன். ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகள் அல்லது ஆவிக்குரிய போர் வீரர்கள், ஆவிக்கேற்றபடி யுத்தம் பண்ணுகிற ஆவிக்குரிய போர் வீரர்களாகிய நாம் எப்படி யுத்தம் பண்ண வேண்டும்? வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். எல்லாம் திருப்பிக் கொள்வீங்களா? 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 சாமுவேல் 23:8. தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன: தக்கமோனியின் குமாரனாகிய யோசேப் செபேத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோயஸ்னி ஊரானானவன். இங்க பார்க்கிறோம், தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளுடைய லிஸ்ட் பெருசா இருக்குது. பராக்கிரமசாலிகளுடைய எண்ணிக்கை பெருசா இருக்குது. ஆனா சில பராக்கிரமசாலிகளை மாத்திரம் பெயர் சொல்லி அவருடைய பற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அவங்க கண்டிப்பா முக்கியமானவங்களா தான் இருப்பாங்க இல்லையா? ஆகவே இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்புல நீங்க பார்க்க போறீங்க. இந்த பராக்கிரமசாலிகள் யார்? ஏன் அவருடைய பெயர் வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது? அப்படியானால் என்னை குறித்தும் கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரே, நானும் அதே போல ஒரு பராக்கிரமசாலியாக சத்ருவின் கிரியைகளை எதிர்த்து நான் யுத்தம் பண்ணணுமே என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்க இந்த செய்தியை கேட்க போறீங்க. இதுல பார்க்கிறோம் யோசேப்பா செபேத். பேசுறதுக்கு சொல்றதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம சிலருக்கு, ஒரு சிலருக்கு இதெல்லாம் வாஸ்தவமா இந்த பகுதியை அப்படிங்கிறதே சந்தேகமா இருக்கலாம். பரவாயில்ல. இங்க பார்க்கிறோம், இந்த யோசேப்பா செபேத் என்ற ஒரு மனிதன், அவன் ஒரு பராக்கிரமசாலி. தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளில் ஒருவன். அவனை குறித்து ஒரு ஸ்பெஷலா சொல்லப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்டான். யோசேப்பா செபேத் என்பவன், அவன் எல்லா மனிதர்கள், அவருக்கு விரோதமான சத்துருக்கள் மேல விழுந்து அவர்களை வெட்டி போட்டான். இதுல ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். விழுந்து கிடந்த ஒரு மனிதன். ஆமென். அவன் சத்துருக்களை வெட்டி போடுவதற்காக அவன் விழுந்து வெட்டி போட்டான். ஆமென். பொதுவா பாருங்க, வெட்டுறதுனா எப்படி? நின்றுட்டு தான் வெட்டுவாங்கல்ல. அப்படி ஓடி போய் வெட்டலாம், அப்படி சொலட்டி வெட்டலாம். ஆனா இங்க பார்க்கிறோம், விழுந்து அவன் வெட்டி போட்டான். ஆமென். இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நம் பராக்கிரமசாலிகளா இருக்கணும்னா, சாத்தானை ஓட ஓட துரத்தணும்னா, அவனுடைய கிரியைகளை முறியடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்ம தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம். இதை சொன்ன உடனே உங்களுக்கு யார் ஞாபகம் வருதோ இல்லையோ, யோசுவா ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். யோசுவாவுக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். யோசுவா 7:6ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள். இங்க பார்க்கிறோம், யோசுவா கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக, அதாவது கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக தரையில விழுந்து கிடந்தான். காரணம் நமக்கு தெரியும், ஒரு பெரிய தோல்வி வந்து விட்டது. ஆயி பட்டணத்துக்கு முன்பாக தோல்வி. அது வரைக்கும் எப்பொழுது யோசுவா எழும்பினானோ மோசேக்கு பிறகு, அதுக்கப்புறம் அப்படியே யோர்தானை கடந்தார்கள், எரிகோவை கடந்தார்கள். அவ்வளோ ஸ்மூத்தா போயிட்டு இருந்த அந்த வாழ்க்கையில ஆயி பட்டணத்துக்கு முன்பாக அவர்கள் ஒரு தோல்வியை சந்தித்த பொழுது அவன் விழுந்து கிடந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். யோசுவா மாத்திரமல்ல, அவரோடு கூட ஒரு மூப்பர்களும் விழுந்து கிடந்தார்கள் தேவனுடைய சமூகத்தில். அப்பா, ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த பிரச்சனை என்பதற்காக அவர் விழுந்து கிடந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக சத்துரு வரும் பொழுது, ஒருவேளை நீங்கள் தோல்வியை சந்திப்பது போல தெரிந்தால், நீங்க தேவ
சமூகத்துல விழணும். சத்துருக்கள் வருகிறார்கள் என்று தெரிந்தாலே தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம் தேவை. உங்களுடைய குடும்பத்திலே போராட்டம் வருகிறதா? இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணினோமே வாலிபர்களுக்காக. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிறதை பார்க்கிறீங்களா? பிள்ளைகளை சாத்தான் தொடுகிறதை பார்க்கிறீங்களா? உடனே நீங்கள் விழுந்து கிடக்க வேண்டும். தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தாதான் அந்த சத்துருக்களை வெட்டி போட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா என் குடும்பத்துக்காக நம்முடைய பாதத்தில் நான் விழுந்து கிடப்பேன் ஆண்டவரே. என்னுடைய தேசத்துல எவ்வளவோ மக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்களே, பிசாசு வாரிக்கொண்டு போகிறானே, எத்தனையோ மக்கள் ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டிருக்கிறார்களே, தேவ ஊழியர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்களே, நான் அவர்களுக்காக உம்முடைய பாதத்தில் நான் விழுந்து கிடப்பேன் ஆண்டவரே, விழுந்து கிடப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். நெகேமியாவை தெரியும். நெகேமியா அல்லங்கம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. தேசத்திலே சமாதானம் இல்லை, மக்களுக்கு ஒரே தீங்கு அனுபவிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே நமக்கு தெரியும், அவன் உட்கார்ந்து சில நாளாய் துக்கித்து அழுது ஜெபிக்கிறான். ஆமென். ஆல்நைட் பிரேயர்ல கூட நம்ம இதை குறித்து நம்ம தியானம் பண்ணினோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகள், தேசத்தில் இருக்கிற செய்திகள், நம்ம கேள்விப்படுகிற காரியங்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது விழுந்து கிடக்கிற மனிதர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. விழுந்து கிடக்கிறவர்கள் கர்த்தருக்கு தேவை. தேவ பிரசன்னத்தில் விழுந்து கிடக்கிறவர்கள் கர்த்தருக்கு தேவை. சத்துருவை அழிப்பதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு கூட்டத்தை, ஒரு சேனையை ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா அந்த யோசேப்பா செபேத் போல, அந்த பராக்கிரமசாலியை போல இன்னைக்கு நான் விழுந்து கிடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, விழுந்து கிடக்க அர்ப்பணிக்கிறேன் அப்பா. தோல்விக்கான காரணத்தை கண்டறிய ஒரு பக்கம் தேவ சமூகத்துல விழணும், இன்னொரு பக்கம் உலகத்துல நடக்கிற அநியாயங்களுக்காக தேவ சமூகத்துல விழணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மொர்தேகாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு தெரிகிறது சூசான் அரண்மனையில ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, யூத ஜனங்கள் கொலை செய்யப்பட போகிறார்கள் என்கிற ஒரு செய்தி அவனுடைய காதுகள்ல விழுந்த பொழுது ரெட்டுடுத்தினவனாய் வாசல்ல, அரண்மனை வாசல்ல விழுந்து கிடந்ததை நாம் பார்க்கிறோம். மொர்தேகாய் விழுந்து கிடந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உலகத்தில் நடக்கிற போராட்டங்கள், அநேகர் நினைக்கிறீங்க நம்ம வீட்டில் சேஃபாக இருக்கிறோம். நானும் நிறைய பார்த்துட்டேன். நிறைய பிரச்சனைகள் எல்லாம் அவங்க வீட்டுக்கு எல்லைக்குள்ள வருகிற வரைக்கும் யாருக்குமே பிரச்சனையா தெரியல. ஆனால் எல்லைக்குள்ள வரும் பொழுதுதான் ஐயோ கொரோனா கொரோனா கொரோனான்னு அலறுகிறத பார்க்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா மனிதர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள். அவர்கள் இந்துவா இருக்கலாம், மற்ற மதத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம். ஆனா நம்முடைய தேசத்துல இவ்வளவு பெரிய போராட்டம் வந்து கொண்டிருக்கிறதே, இவ்வளவு பெரிய கொள்ளை நோய் வந்து கொண்டிருக்கிறதே, இந்த நேரத்தில் விழுந்து கிடக்க வேண்டுமே, விழுந்து கிடக்க வேண்டுமே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை மாற்றும், மக்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கரெக்டா இருக்கட்டும் என்று ஜெபிக்க உங்களை அர்ப்பணிங்க. விழுந்து கிடக்க அர்ப்பணிங்க. வாரத்துல ஒரு நாள் உபவாசித்து ஜெபிக்க அர்ப்பணிங்க. ஆன்லைன் பிரேயர்ல ஒரு சகோதரன் பாஸ்டர் கல்யாண்குமார் சொன்னாங்களே, இரவு நேரத்துல தேவனோடு கூட சஞ்சரிக்க அர்ப்பணிங்க. தேவனுடைய சமூகத்துல விழுந்து கிடந்த, அப்பா என்னுடைய தவறுகள் என்ன, என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு நான் தடையா இருக்கிறேனா, என்னுடைய தவறுகள் என்ன, விழுந்து கிடந்து காரணத்தை கண்டறியுங்க. எங்க தேசத்துல இந்த கொள்ளை நோய் வந்ததுக்கு காரணம் என்ன, எனக்கு சொல்லித்தாங்கப்பா, கேளுங்க. விழுந்து கிடந்தாதான் கர்த்தர் சொல்லி கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க விழுந்து கிடக்கிறவர்களாய் மாறணும். தேவ சமூகத்துல விழணும். தேவ சமூகத்துல விழுந்து மன்றாடி ஜெபித்து விசாரித்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது எவ்வளவு சேனையாய் பிசாசு எழும்பினாலும், எவ்வளவாய் அவன் கிரியை செய்தாலும் அவனை வெட்டி போட, அழித்து போட ஒரு சத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வாசிக்க போற வசனம் அதே அதிகாரம் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 10ஆம் வசனம். இவன் எழும்பி தன் கை சலித்து
தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். 9ஆம் வசனம் 9ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசித்துருங்க. இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலெயாசர் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்துக்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடே இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைய தினம் என்றால் அந்த எலெயாசார் என்ற 2வது பராக்கிரமசாலி தேவனுடைய சமூகத்தில் பார்க்கிறோம். அவன் எழும்பினான். பெலிஸ்தர் வந்த பொழுது அவர்களை வெட்டி போடும்படி அவன் எழும்பினான் என்று பார்க்கிறோம். ஆமென். விழுந்து கிடக்கிற ஒரு காலம், விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம் ஒரு பக்கம் இருக்கணும் நமக்கு. அதே வேளையில எழும்ப வேண்டிய நேரத்துல நம்ம எழும்பணும். இந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எழும்பி ஹல்லேலூயா தன்னுடைய கை சலித்து போகும் மட்டும், தளர்ந்து போகும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான் என்று பார்க்கிறோம். பட்டயத்தினால வெட்டினான் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எழும்புகிற ஒரு அனுபவம், எழும்புகிற ஒரு அனுபவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெபோராளை குறித்து சனிக்கிழமை கூட நம்ம தியானம் பண்ணினோம் இல்லையா? தெபோராளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. 5ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், நான் தாயாக எழும்பும் அளவும். ஆமென், ஹல்லேலூயா. தாயாக எழும்பும் அளவும். இந்த தெபோராள் எழும்பினாள். அங்கு கிராமங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. கானானியர்கள் ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரவேலரை. அந்த சூழ்நிலையில அவள், நம்ம பார்க்கிறோம், அவள் உட்கார்ந்து நியாய விசாரணை பண்ணி கொண்டிருந்தவள். ஒரு ஜட்ஜ், எவ்வளவு பெரிய பொசிஷன், உட்கார்ந்து நியாய விசாரணை பண்ணி கொண்டிருக்கிறாள். நிறைய ஜனங்கள் அவளிடத்திலே வருகிறார்கள். ஆனா ஒரு நேரம் வந்த பொழுது, நான் இன்னும் இப்படி உட்கார்ந்துட்டு இருந்த அர்த்தமே கிடையாது. நான் எழும்பணும், தாயாக எழும்பணும், இந்த சேனைக்கு முன்பாக நான் எழும்பணும் என்று சொல்லி அவள் எழும்பினாள். அவள் சொல்லுகிறாள், நான் எழும்பின பிறகு கிராமங்கள் பாழாய் போகவில்லை, நான் எழும்பின பிறகு கிராமங்கள் செழிப்பாய் மாறினது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எழும்புகிற வரைக்கும் நம்முடைய தேசத்துல இப்படிதான் பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் எழும்புகிற வரைக்கும் உங்க குடும்பத்துல இப்படிதான் பிரச்சனைகள் இருக்கும். ஆனா இன்றைக்கு நீங்க எழும்பணும். ஹல்லேலூயா. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இன்னைக்கு உங்களுக்கு நேராக ஒரு அழைப்பு வருகிறது. எழும்புங்க. எவ்வளவு காலம்தான் உலகத்தோடு உலகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? எவ்வளவு காலம்தான் வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டிருப்பது? எவ்வளவு காலம்தான் அப்படியே ஜாலியா சாப்பிட்டு 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 தூங்கி கொண்டிருப்பது? இன்னைக்கு நீங்க எழும்புங்க. வல்லமையை தரித்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, தூசியை உதறி விட்டு எழும்பு. தூசிதான் நம்மளை எழும்ப விடாதபடி தடுப்பது. தூசிதான், டஸ்ட் தான். ஆனா நீங்க எழும்புனீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா என்னை எழுப்புங்கப்பா, நான் எழும்பணும் ஆண்டவரே, நான் எழும்பணும் ஆண்டவரே. அன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இளைய குமாரன் பன்றி மேய்த்து கொண்டு தூர தேசத்துல கஷ்டப்பட்டு அங்க பன்றியை மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் சொன்னான், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். எழும்புறதுன்னா என்ன தெரியுமா? இப்ப இருக்கிற பொசிஷனை விட்டு எழும்புறது, இப்ப இருக்கிற இடத்தை விட்டு மூவ் பண்ணுவது. ஹல்லேலூயா. கம்ஃபர்டபுள் ஜோன்லயே நான் இருந்து கொண்டு நான் அப்படியே இருப்பேன், நீங்க பேசுங்க அதை கேட்டுட்டு இருப்பேன். அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா அப்படி கிடையாது. இன்னைக்கு வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க சொல்லணும், நான் எழும்புவேன் ஆண்டவரே, நான் எழும்புவேன் ஆண்டவரே, உமக்காக
உம்முடைய வல்லமை என் மேல இறங்கட்டும் அப்பா. வல்லமையை தரித்து கொள்ளுகிறேன், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன், தூசியை உதறி விடுகிறேன். ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள், ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள், எங்களுடைய தேசத்தில் இருக்கிற போராடுகிற ஆவிகள், இவெல்லாவற்றையும் அழிக்கும்படி நான் எழும்புகிறேன், நான் எழும்புகிறேன். என்னுடைய கையில வல்லமை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆயுதமாகிய பட்டயமாகிய வசனத்தை எடுத்துக்கொண்டு நான் எழும்புகிறேன் என்று சொல்லி நீங்க எழும்பும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கிதியோனை பார்த்து கூட ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 7:9. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் கிதியோனை பார்த்து, நீ எழும்பு, ராத்திரி நேரத்துல எழும்பு, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ. ஆமென். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணணும்னா இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு யுத்தம் பண்ண முடியாது, யுத்தம் பண்ண முடியாது. அதனால்தான் கிதியோனை பார்த்து சொன்னார், நீ எழும்பு, நீ எழும்பு, நீ அந்த சேனையின் இடத்துக்கு போ, நான் உன்னுடைய கையில ஒப்பு கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா நான் எழும்புகிறேன் ஆண்டவரே, நான் எழும்புகிறேன் ஆண்டவரே, எழும்புகிறேன் ஆண்டவரே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், புலம்பல்ல ஒரு வசனம் உண்டு, எழுந்துரு, எழுந்துரு, முதல் ஜாமத்திலே நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. பசியினால மூர்ச்சித்து போகிற உன் பிள்ளைகளுக்காக உன் கரங்களை ஏறெடு என்று வேதத்திலே பார்க்கிறோமே. இந்த எத்தனை பேர் பசியினால கஷ்டப்படுறாங்க. இப்ப லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எவ்வளவு பேருக்கு வருமானம் இல்ல, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம். ஆனால் நம்ம ஜெபிக்கலாமே, நம்ம ராத்திரியில எழும்பி ஜெபிக்கலாமே, எழும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமே, நம்முடைய கரங்களை ஏறெடுக்கலாமே, ஆண்டவரே மனம் இறங்கும் என்று கெஞ்சலாமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் எழும்புகிறேன் ஆண்டவரே, நான் எழும்புகிறேன் ஐயா. அந்த எல்லையாசாரை போல நான் எழும்புகிறேன் ஆண்டவரே, நான் எழும்புகிறேன் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், திரும்ப திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போமா? அதே 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறு பயிர் நிறைந்த வயலிருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனிதனின் நிமித்தம் கர்த்தர் தேசத்துக்கே ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையிலே நீங்க யோசிக்கணும், ஆண்டவரே என் நிமித்தம் ஆண்டவரே ஒரு பிரயோஜனமே இல்லையே, ஆனா இன்னைக்கு நான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறேன் அப்பா, ஆண்டவரே நான் எழும்புகிறேன் அப்பா என்று ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்கள். நீங்க எழும்புறதுனால ஒரு நம்முடைய தேசத்துல ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்க முடியும். ஆமென். நீங்க இருக்கிற இடங்கள்ல இருக்கிற குடும்பத்துல ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்க முடியும், ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்க முடியும். காரணம், நீங்க எழும்புனீங்கன்னா, நீங்க விழுந்து கிடந்தீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு எசேக்கியா ராஜா கூட ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய ஆலயத்துல விழுந்து கிடந்த பொழுது ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அசீரியரின் பாளையத்தையே வெட்டி போட்டாரே, அற்புதங்களை செய்தாரே. அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆண்டவரே நான் விழுந்து கிடக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த யோசேப்பா செபேத்தை போல நான் விழுந்து கிடக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லையாசாரை போல நான் எழுந்து நிற்கிறேன் அப்பா, நான் எழுந்து நிற்கிறேன் அப்பா என்று நீங்க சொல்லுங்க. இப்ப பார்க்கிறோம், சம்மா என்ற ஒரு மனிதன், ஒரு பராக்கிரமசாலி. இந்த பராக்கிரமசாலியை குறித்து பார்க்கிறோம், அவன் நடுவுல நின்றான், அவன் நின்றான். ஆமென். எங்க நின்றான்? நடுவுல நின்றான். இன்னைக்கு நிறைய பேருக்கு நடுவுல நிற்க ஆசை. எப்படி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, என்ன எல்லாரும் பார்க்கணும், என்ன அழகா பார்க்கணும், அப்படி அதுக்காகவே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க, சம்மந்தம் இல்லாம பேசுவாங்க, சிரிப்பாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க, வருவாங்க போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை,
நான் தான் இந்த கூட்டத்துடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா நான் தான் நிற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் அவங்க அப்படிலாம் செய்வாங்க. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களை தேடல, அப்படிப்பட்ட மனிதர்களை தேடல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் சத்துருக்களுக்கும் நடுவாக நிற்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிற்கிற ஒரு அனுபவம். ஆமென். இந்த பராக்கிரமசாலி சம்மா, ஆவிக்குரிய பராக்கிரமசாலி அதை போல எப்படி இருக்கணும்னா நடுவுல நிக்கணும். ஆமென். இன்னைக்கு பிரச்சனை கண்டு ஓடி போயிடுறோம். கிதியோனை பத்தி தெரியும், நம்ம வாசித்தோம், தியானம் பண்ணினோம் கடந்த நாட்கள்ல. கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் மீதியானியரை பார்த்து ஓடி போய் மலைகளுக்குள்ள குகைகளுக்குள்ள ஒளிந்து கொண்டானார்கள். ஆனால் இந்த கிதியோன் மாத்திரம் நின்றான், போரடித்தான். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த சம்மாவை போல நிற்கிற ஒரு பராக்கிரமசாலியை கர்த்தர் உங்களிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். நிக்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்காக நிற்பேன். ஒரு வைராக்கியமான ஒரு கூட்டம், நான் எழும்புவேன். ஆமென். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் நிற்பேன். ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக பெலிஸ்தர் வரலாம், எனக்கு முன்பாக கானானியர் வரலாம், எனக்கு முன்பாக பிசாசு படையெடுத்து வரலாம், ஆனால் நான் நிற்பேன். ஹல்லேலூயா. என்ன நான் நின்றா எனக்கு பின்பாக இருக்கிற என்னுடைய மக்கள், என்னுடைய தேசம் பாதிக்கப்படாது, பாதுகாக்கப்படும் என்பதை அறிந்து அந்த சம்மா அன்னைக்கு நின்றான். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நின்றான் என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருகிற காரியம் ஆரோன். மோசே சொல்லுகிறான், வாதை அன்றைக்கு வந்த பொழுது மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல ஆரோனை பார்த்து சொல்லுகிறான், தூப கலசத்துல தூபத்தை எடுத்துக்கொண்டு வந்து இங்க வந்து தூப வர்க்கத்தை செலுத்து, ஜனங்களுக்கும் நடுவுல நில் என்று சொன்ன பொழுது அப்படியே வந்து நின்றான் ஆரோன். நின்ற பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நடுவாக நின்றான். ஆமென். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்ற பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. இன்னைக்கு நிற்கிறவங்க, நடுவுல நிற்கிறவங்க தேவை. எத்தனையோ பேர் தங்கள் ஓட்டத்தை முடித்து விட்டாங்க, எத்தனையோ பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கு நடுவுல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பராக்கிரமசாலி என்ன செய்யணும்? நிற்கணும். தேவனுடைய சமூகத்துல உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவாக நிற்கணும். போதும் ஆண்டவரே, இந்த வாதை போதும் ஆண்டவரே, நிறுத்துங்கப்பா என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை, ஒரு ஆசாரிய கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிற்க உங்களை அர்ப்பணிங்க, நிற்க அர்ப்பணிங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசுவா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? யோசுவா 3:8. யோசுவா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று கட்டளையிடுவாயாக என்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம். யோர்தான் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை கடந்தால்தான் கானானை சுதந்திரிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் யோசுவா மூலமாக ஆசாரியர்களுக்கு சொன்ன ஒரு காரியம்தான், யோர்தான்ல நில்லுங்கள். ஆமென். யோர்தான்ல நில்லுங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த அந்த அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை வாசிப்போமா? 17ஆம் வசனம். அதே அதிகாரம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் ஆசாரியர்கள் யோர்தான் நடுவுல நின்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஏன் இவர்கள் நின்றார்கள் என்றால், சகல ஜனங்களும் இந்த யோர்தானை கடந்து தீரும் அளவும். இப்படிப்பட்ட சூழ்நிலை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை.
இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? சகல ஜனங்களும் இந்த வாதையை கடந்து தீரு மட்டும், அன்னைக்கு எப்படி அவர்கள் யோர்தானை கடந்து தீரு மட்டும் ஆசாரியர்கள் நின்றாங்களோ அதே போல நிற்கிற தேவ மனிதர்களை, தேவ பிள்ளைகளை, ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகளை கர்த்தர் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் நிற்கிறேன் ஆண்டவரே, நான் நிற்கிறேன் ஆண்டவரே. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான வார்த்தை, அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி நின்றார். கர்த்தர் அவரை கொண்டு போனார், நின்றார். அந்த எலும்புகளை பார்த்தா நாற்றம் அடிக்கிற எலும்புகள், அந்த பயங்கரமான உலர்ந்து போன எலும்புகள். அங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி நின்றார். நின்று தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி நின்று தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது ஆவி அவர்களுக்குள்ள வந்தது. அப்பொழுது அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய தீர்க்கதரிசி சேனையாய் நின்றார்கள். ஆமென். இன்னைக்கு ஏன் நமக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார்? ஏன் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்க வைக்கிறார்? ஏன் நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? படுத்து கிடக்கிற நிறைய பேரை எழும்பி காலூன்றி நிற்க செய்வதற்காக. ஆமென். நாங்க பேசுகிற வார்த்தை உங்களை திடப்படுத்துகிறது. நீங்க பேசுகிற வார்த்தை இன்னொருத்தரை திடப்படுத்தும். இன்னொருத்தருக்கு வார்த்தைகளை சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சிகளை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதுவே நீங்க நிற்கிறதுக்கு அடையாளம். அது அவர்களையும் மற்றவர்களையும், எலும்புகள் உலர்ந்து போன நிலைமையில நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை இருந்த மக்களை எழும்பி நிற்க வைப்பது மாத்திரமல்ல, அவர்களும் ஒரு மகா பெரிய சேனையாய் பராக்கிரமசாலிகளாய் மாறுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் நிற்ப ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் நிற்ப ஆண்டவரே, நான் நிற்கிற ஆண்டவரே, நான் நிற்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நிற்கிறேன். செத்தவர்களுக்கும் ஆண்டவரே, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நிற்கிறேன். எல்லா ஜனங்களும் ஆண்டவரே இதை கடந்து தீரு மட்டும் நான் நிற்கிறேன். அது மாத்திரமல்ல, விழுந்து கிடக்கிற மக்களை காலூன்றி நிற்க வைக்கத்தக்கதாக, அவர்களும் மகா பெரிய சேனையாய் எழும்பத்தக்கதாக அவர்களுக்காக நான் நிற்கிற ஆண்டவரே, இப்படிப்பட்ட சம்மாக்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறோம். கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, விழுந்து கிடக்க வேண்டிய நேரத்துல நான் விழுந்து கிடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். யோசேப்பா சபேத் போல, அந்த பராக்கிரமசாலியை போல நான் விழுந்து கிடக்க அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எத்தனை நாள் உபவாசிக்க சொல்றீங்க, எவ்வளவு நேரம் ஜெபிக்க சொல்றீங்க. நான் விழுந்து கிடக்கிற ஆண்டவரே, அப்பா மக்களுக்காக மன்றாடி ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எலியாசாரை போல ஆண்டவரே நான் எழும்புகிற ஆண்டவரே. இதுவரைக்கும் என் குடும்பம், ஆண்டவரே என் பிள்ளைகள் என்று நாங்க அப்படியே இருந்துட்டோம்ப்பா. இன்னும் அப்படி அல்லப்பா, நாங்க எழும்புகிறோம். உலகத்தை விட்டு எழும்புகிறோம். தூசிய உதறி விட்டு எழும்புகிறோம். ஆண்டவரே, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோமே, தூக்கத்தை விட்டு எழும்புகிறோம். தூக்கத்தை விட்டு எழும்பு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பிப்பார். தூக்கத்தை விட்டு எழும்புறோம்ப்பா. தூங்கி என்னத்தை கண்டோம்? தூக்கத்தை விட்டு எழும்புகிறோம் அப்பா. உலகத்தை விட்டு எழும்புகிறோம் அப்பா. குடும்பம்னு ஆண்டவரே அதுக்கே வாழ்ந்துட்டு இருக்கோமே. இப்ப தேசத்துக்காக, உமக்காக எழும்புகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு ஆண்டவரே எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொன்னாரே, நிக்கிறோம் ஆண்டவரே. எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்குதான், ஆனா நிக்கிறோம் ஆண்டவரே. யோர்தான் தான் புரண்டு வருகிறத பார்த்தா பயமா தான் இருக்கு, ஆனா நிக்கிறோம் ஆண்டவரே. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களும் நடுவுல நிற்கும் போது பயமா தான் இருக்கு. நாங்களும் செத்துருவோமோ பயமா தான் இருக்கு, ஆனா நிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கணும். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 18ஆம் வசனத்தை அப்படியே ஜெபத்தோடு கூட நீங்க கேளுங்க. நியாயாதிபதிகள் 5:18ஆம் வசனம். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கும் துணிந்து நின்றார்கள். ஆமென். இங்க பார்க்கிறோம், செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையில
தங்கள் உயிரை பார்க்காமல் துணிந்து, மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ஆமென். அன்னைக்கு ஒரு எஸ்தர் சொன்னாலே, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி நான் போய் ராஜாக்கு முன்பாக நிற்பேன் என்று சொன்னாலே. இன்னைக்கு செபுலோனும் நப்தலியும் நிற்கிறவர்களாக, அவங்க மரணம் வந்தா கூட பரவாயில்ல என்று சொல்லி போர்க்களத்து முனையில துணிந்து நின்றார்களே. இன்னைக்கு அந்த நிற்கிற அனுபவம் உங்களுக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பராக்கிரமசாலிகளாய் உங்களை மாற்றும்படியாகத்தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கையை உயர்த்திருங்க. 2 கையும் முடிஞ்சா உயர்த்திருங்க. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்க. எழும்ப முடிஞ்சவங்க எழும்பி நின்று கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு அபிஷேகம் உங்க மேல கடந்து வர போகிறது. விழுந்து கிடக்க வைக்கிற ஒரு அபிஷேகம். பராக்கிரமசாலினா ஒரு பலன் வேணும் இல்லையா? ஒரு பலன் வேணுமே. ஹல்லேலூயா. நான் நிற்கிற ஆண்டவரே, நான் விழுந்து கிடக்கிற ஆண்டவரே, நான் எழும்புகிற ஆண்டவரே, எனக்கு ஒரு வல்லமை தேவைன்னு சொல்லுங்க. அன்னைக்கு தாவீதோடு கூட நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பராக்கிரமசாலிகள் கூடிக்கொண்டார்கள். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட பராக்கிரமசாலிகளாக நீங்க கூடிக்கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் எழும்புவோம், ஒவ்வொருவரும் எழும்புவோம். எத்தனை ஆயிரங்கள் டிவி மூலமாக இப்பொழுது ஆண்டவரே ஹல்லேலூயா யூடியூப் மூலமாக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களோ, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் எழும்புற ஆண்டவரே, நான் நிற்கிற ஆண்டவரே, நான் விழுந்து கிடக்கிற ஆண்டவரே. ஓ ராபால ஷபா பாபா பாபா எங்கேயோ ஒரு இடத்துல மரணம் நடக்குதுன்னு நான் நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. என் ஜனங்கள் என் ஜனத்தின் மேல் வரும் அழிவை நான் எப்படி பார்ப்பேன்? என் குலத்துக்கு வரும் காரியங்களை நான் எப்படி சகிப்பேன்? இன்னைக்கு எழும்புங்க, 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 ஒப்பு கொடுங்க. விழுந்து கிடப்ப ஆண்டவரே, ராத்திரி முதல் சாமத்துல எழும்பி கூப்பிடுவேன் ஆண்டவரே. அநேக நேரங்கள்ல எழும்புறோம், விழுந்து கிடக்கிறோம், நிக்கிறோம். எதுக்கு தெரியுமா? நமக்காக, எனக்காக, என் பிள்ளைக்காக, என் பிசினஸ்க்காக, என் பொருளாதாரத்துக்காக. இன்னைக்கு ஆண்டவர் தேடுகிற சேனை அதற்காக அல்ல. யுத்தம் செய்வதற்கான பராக்கிரமசாலி பெலிஸ்தி ஆவிகள், போராட்டத்தின் கிரியைகளை அழிக்க விரும்புகிற ஒரு ஆவிகளை, ஒரு சேனையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு பராக்கிரமசாலிகளின் திரள் கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு சொல்லிருங்க, நான் எழும்புற ஆண்டவரே, நான் ஒரு பராக்கிரமசாலி, நான் ஒரு பராக்கிரமசாலி. ரீகராவ் சந்தலா. கொஞ்ச நேரம் ஆயிருச்சு, இருந்தா கூட பரவாயில்ல, கையை உயர்த்தினீங்களே. இன்னைக்கு ஒரு விசேஷ அபிஷேகம் உங்க மேல இப்பொழுது விழப்போகிறது. ஓ ரபாக்கனாஷலா. நீங்கள் உலகத்துக்கு உப்பாக, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக மாற போறீங்க. உங்களை பார்க்கிறவங்க உங்கள கிறிஸ்துவை பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா. ரீஹலாவ் ஷதலபா. ஆண்டவரே நான் எழுந்து நிற்க, ஆண்டவரே நான் விழுந்து கிடக்க, அப்பா நான் எழும்புறதற்கு நிற்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தால என்னை நிரப்புங்கப்பா. அந்த தேவ பலன் எனக்குள்ள இறங்கட்டும். நாங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்தாலும் மாம்சத்தின் படி ஆண்டவரே போர் செய்கிறவர்கள் அல்லவே, போர் செய்கிறவர்கள் அல்லவே. எங்கள் போர் ஆயுதம் மாம்சத்துக்கு ஏதுவாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகள் அல்லவா? அந்த அபிஷேகம், அந்த பலன் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலகையும் முதலில் நாள் உயிரடைய வேண்டுமே. உலகையும் முதலில் நாள் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. வல்லமை வேண்டுமே. எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. இன்றைக்கு தெளிவான ஒரு அழைப்பு உங்களை நோக்கி வந்திருக்கிறது. ஆமேன். கடினமான பாதையின் நடுவே, ஆமேன், கடினமான பாதையின் நடுவே ஓடிக்கொண்டிருக்கிற
நமக்கு தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இது சாதாரண வார்த்தை அல்ல, யாரோ ஒருவருக்கு எங்கேயோ இருக்கிற ஒரு ஊழியர்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அல்ல, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. விழுந்து கிடக்க வேண்டிய காலம், அதே நேரத்தில் விழுந்தே கிடந்துடக்கூடாது. எழும்பு எழும்பு என்று ஒரு குரல் கேட்டபோது நீங்கள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய காலம். அது மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையிலும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக நிற்க வேண்டிய ஆட்களை தேவன் தேடுகிறார். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இந்த ஒருவேளை நீங்க அவ்வளவுதான் பிரசங்கம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இப்பொழுது தேவன் உங்கள் கரத்தை பிடிக்க விரும்புகிறார். ஆமென். காரணம் இல்லாமல் தேவனுடைய பிள்ளையை இந்த செய்தி உங்க காதுல விழல, அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை முதல் முறையாக இன்றைக்கு இந்த செய்தி முதல் முறையாக இந்த யூடியூப்ல அல்லது டிவியில பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ தேவ ஆவியானவர் இந்த செய்தியை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தார். அதனால தான் உங்களோட நான் பேசிட்டு இருக்கேன். ஆமென். டைமை நீங்க பார்க்காதீங்க. இப்போ நான் பிரசங்கிக்க உங்களிடத்துல வரல. ஆமென். ஆண்டவர் சொல்றார், எனக்காக இவங்க எழும்புவாங்களான்னு கேளு. ஆமா, என் ஆசீர்வாதம் இவங்களுக்கு வேணும், எங்க பணம், நான் கொடுக்குற பணம் வேணும், நான் கொடுக்குற சுகம் வேணும், நான் கொடுக்குற ஃபேமிலி லைஃப் இவங்களுக்கு வேணும். ஆனா எனக்காக யார் எனது காரியமாய் போவான், யார் எனது காரியமாய் போவான் என்று உரைக்கிற தேவனுடைய சத்தத்தை கேட்டபோது, ஆண்டவரே என்னை நீர் அனுப்புவீராக. இந்த காலகட்டத்தில் யாரும் எங்கேயும் போய் நடந்து ஓடி தெரிந்து பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்ய முடியாத ஒரு கஷ்டகாலமாயிருந்தாலும், நல்ல கவனிங்க, கஷ்டகாலம் இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில அதாவது இருண்ட நேரங்களில் தேவனுக்காக எழும்புகிறவனை தான் அவனை கர்த்தர் ஒளியின் மகனாய் மாற்றி வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். அதனால இப்பொழுது நாம் ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்காக ஸ்பெஷலா ஜெபம் பண்ண போறோம். மீண்டும் எதுக்காக தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் தேடுறாரு. ஆமா, என்கிட்ட ஆலயத்துக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பாரத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். கூட்டத்துக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, ஊழிய காரணத்தில் ஜெபிக்க வரவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு என்ன ஆசீர்வதிங்க. இப்படியே வாழ்ந்துட்டோம். ஆனா இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, ஆமா, உங்க பட்டணத்துல எனக்காக எழும்புவாங்களா? எனக்காக என் சமூகத்தில் விழுந்து கிடப்பாங்களா? நான் சொல்ற வரைக்கும் அவங்க விழுந்து கிடப்பாங்களா? எந்த எதிர்ப்பையும் தாக்கு பிடிச்சு நிற்பாங்களா என்று ஆண்டவர் இந்த 3 கேள்வி கேட்கிறார். எனக்காக விழுந்து கிடப்பாயா? எனக்காக எழும்புவாயா? எனக்காக கடைசி வரைக்கும் நிற்பாயா? ஆமென். இயேசுவினுடைய அந்த இரத்தம் சொட்டு சொட்டாய் அவருடைய சரீரத்திலிருந்து விழுந்து கடைசியில் இரத்தமும் தண்ணீரும் வெளியே வருகிற வரைக்கும் என் ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே உங்களுக்காக எனக்காக தொங்கினாரே. கடைசி கால எழுப்புதலுக்கு நான் ஒரு டாக்டர், நான் ஒரு என்ஜினியர், நான் ஒரு சாஃப்ட்வேர், அல்லது நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு தலைமை ஆசிரியர், நான் ஒரு நர்ஸ், அல்லது நான் ஒரு பிசினஸ் மேன், அல்லது நான் ஒரு குடும்ப பெண்மணி, அல்லாவிட்டால் நான் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி, அல்லது நான் ஒரு முதலாளி, அல்லது நான் ஒரு கன்சல்டன்ட். ஐயா, நீங்க யார் வேணுமானா இருங்க. ஆண்டவர் உங்க இருதயத்தோடு இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்க இருதயத்தோடு பேசுகிற 3 வார்த்தை. ஒன்று, விழுந்து கிடக்கிற ஆண்டவர் பாதத்தில் நான் விழுந்து கடந்து அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஆவியின் வரம் எனக்கு வேணும். அடுத்தது, தேவனுக்காக எழும்பு என்று குரல் கேட்ட உடனே என்ன வலது பக்கம் இடது பக்கம் பார்க்காம, குடும்ப சூழ்நிலை பார்க்காம தேவனுக்காக நான் எழும்பி வரணுமே. 3வது, கடைசி வரைக்கும் நிற்கணுமே. ஆண்டவர் என் உள்ளத்துல ஒரு பாரத்தை போடுறாரு. அது என்ன தெரியுமா பிரியமானவர்களே? இந்த பேண்டமிக் ரொம்ப நாள் இருக்காது. நம்ம டெய்லி ஜெபம் பண்றது மாதிரி சடுதியில இது இறங்கிறோம். ஆண்டவர் ஒரு நல்ல கால சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்துவாரு. அப்போ நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வர போறோம். யார் தெரியுமா? எல்லாரையும் கூப்பிடல, அவங்க சபைக்கு போங்க. ஆனா நான் இப்ப அழைக்கிற தேவ ஆவியானுடைய ஏவுதல் கொடுக்கிற ஒரு அழைப்பு தெரியுமா? ஆமா பிரதர், இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு நான் ஏதாயிலும் ஒன்று செய்யணும். நான் விழுந்து கிடக்கவோ அல்லது எழும்பவோ, நான் கர்த்தருக்காக நிற்கவோ நான் ஒரு ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்றவங்க மட்டும் அப்படி கையை உயர்த்திக்கோங்களேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெபம் பண்ணிடுறேன். ஆமா, நீங்களே கையை உயர்த்தல, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்க கையை உயர்த்தப்பா அப்படின்னு ஆண்டவர் உயர்த்த வைக்கிறார். உயர்த்துங்கன்னு சொல்றாரம்மா, கையை உயர்த்திருங்க. ஆமே, எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவருக்காக விழுந்து
தேவ சமூகத்துல அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிபட்ட போது, செத்த போது அந்த யோசுவா விழுந்து கிடக்கிறான், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும். அப்படிப்பட்ட யோசுவாக்கள் எங்கே? ஆமென். கர்த்தருக்காக எழும்பினானே கிதியோன், கிதியோன்கள் எங்கே? தமிழகத்துல கிதியோன்கள் எங்கே? எங்கே? எந்த சூழ்நிலையிலும் தாக்கு பிடிக்கிற வைராக்கியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெகேமியாக்கள் எங்கே? அப்போஸ்தலனாகிய பவுல்கள் எங்கே? தாக்கு பிடிக்கிற, மரணமானாலும் ஜீவனானாலும், நாசமானாலும் மோசமானாலும், பஞ்சமானாலும் பட்டினியானாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அவன் தான் நிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆளா கர்த்தர் உங்களுக்கு அந்த ஒரு பாரத்தை வைக்கிறாரா? கையை உயர்த்திருங்க, கையை மட்டும் உயர்த்திருங்க. ஆமா, நீங்க தான் இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்கள். கையை உயர்த்திட்டீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்றேன்னா, ஆமா, இப்ப அந்த எல்லாரும் எமோஷனலா நீங்க புரிஞ்சுக்காதீங்க தயவு செய்து. நான் இந்த 3 வார்த்தைக்கு என் உள்ளம் அப்படியே பாதிக்குது, என் உள்ளம் ரொம்ப பாதிக்குது, என் உள்ளம் பாதிக்குது. தேவனே, உம்முடைய பாதத்தில் அடிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக விழுந்து, ஆண்டவரை நீ சொல்லும் போது நான் எழும்பி கடைசி வரைக்கும் உமக்காக நான் நிற்க ஆயத்த ஆண்டவரே. ஏதாகிலும் ஒன்று நான் செய்யறேன் ஆண்டவரே, செய்யறேன் ஆண்டவரே. இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே. ஆண்களா பெண்களா, பெரியவங்களோ வாலிபர்களோ சிறுவர்களா கூட இருக்கலாம். ஆமா, கையை உயர்த்திட்டீங்களா? கையை உயர்த்தி ஜெபம் பண்றதுக்கு முன்னால நல்ல நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே வாட்ஸ்அப்ல, ஆமா, இந்த செய்தியின் மூலமா ஆண்டவர் என் உள்ளத்துல பேசுறாரு. அதனால நான் என்ன செய்யணும், அல்லது நீங்க என்னை கைட் பண்ணுங்க, நான் என்ன செய்யணும்? ஆமா, நான் என்ன செய்யணும்? ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோ, ஐ அம் நாட் எ பாஸ்டர். நான் ஒரு சபையின் போதகர் அல்ல. நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துவேன், எல்லாம் வாங்க நீங்க வந்துடுறது, யாரும் வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை இங்க ஆராதனையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அந்த அழைப்பும் எனக்கு கிடையாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக எழுப்பக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோமே. நல்ல கவனிங்க. வாட்ஸ்அப்ல நான் இந்த செய்தியில நான் விழுந்து கிடக்கவோ எழும்பவோ தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறதுக்கு, லார்ட் ஐ அம் ரெடி, லார்ட் ஐ அம் ரெடி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் தேவைப்படுறேன்னு நான் ஃபீல் பண்றேன், என்னுடைய ஒத்துழைப்பு உனக்கு தேவை நான் ஃபீல் பண்றேன் ஆண்டவரே. அப்படிப்பட்டவங்க வாட்ஸ்அப்ல அந்த நம்பரை குறித்து கொண்டு, பிரதர் ஐ அம் ரெடி, ஒரே ஒரு வார்த்தை, பிரதர் ஐ அம் ரெடி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுருங்க. நான் ஆயத்தமா இருக்கிறேன் தமிழ்ல, அல்லது வாய்ஸ்ல டைப் பண்ண முடியலன்னா வாய்ஸ்ல நான் ரெடியா இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? ஆமென். உங்களுக்காக மட்டும் நான் தனியா உங்களை வேற கூட்டத்தில் சந்திக்க மற்ற காரியங்களை நான் ஆண்டவர் நடத்துறபடி உங்களோடு கூட நாங்கள் தொடர்பு கொள்வோம். ஆமென். அந்த நம்பரை குறிச்சுக்கோங்க. உடனே வேற ஒன்று வாட்ஸ்அப்ல ஐ அம் ரெடி, நான் ஆயத்தம். இந்த தேதியை போட்டு இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளில், இந்த மண்டே கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம இந்த தேதியை போட்டு நீங்க சொல்லணும், நான் ரெடி. இந்த செய்தி என் வாழ்க்கையை தொட்டது, ஐ ஆம் ரெடி அப்படின்னாலும் நான் புரிஞ்சுப்பேன். ஐ ஆம் ரெடி, இதான் இன்னைக்கு. ஐ ஆம் ரெடி, லார்ட் ஐ அம் ரெடி டு டூ எனிதிங் ஃபார் யூ. உமக்காக எதையும் செய்ய நான் ஆயத்தம். அந்த வேர்டு மாத்திரம் போடுங்க, மற்ற இதெல்லாம் நீங்க போட வேண்டாம். மற்றது உங்களோடு கூட நாங்க தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணுவோம். ஆண்டவருடைய ராஜ்யம், ஆமென், சமீபமாக இருக்கிறது. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அப்படியே கையை உயர்த்திக்கோங்க. ஆமென். 9841252836 7299546363 இந்த எண்களை நீங்க அப்படியே நீங்க அதுல அந்த வாட்ஸ்அப்ல நீங்க டைப் பண்ணி லார்ட் ஐ அம் ரெடி, இதுதான் லார்ட் ஐ அம் ரெடி, இயேசுவே நான் ஆயத்தம் அப்படின்னு போட்டுருங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால இந்த வருகிற நாட்கள்ல உங்களோடு கூட நாங்க தொடர்பு கொள்வோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு சிறு குழந்தைகளை போல நிக்கிறாங்கப்பா. நிறைய பேர் 50 வயதுக்கு மேற்பட்ட அநேகர் நிக்கிறாங்கப்பா. நான் ஆவியில பாக்குறப்பா. ஆமென். உமக்கு தேவை, இளைஞர்களும் தேவை, உமக்கு சிறுவர்களும் தேவை, நடுத்தர வயது உள்ளவர்கள் தேவை, முதியவர்கள் ரொம்ப ரொம்ப தேவை. ஆண்டவரே, வாலிபர்கள் இன்னும் அதிகமா தேவை. அதனால ஆவியில ஏவப்பட்டு நீர் என்னை உணர்த்துகிறீர், நான் நடத்துகிறேன் அப்பா. என்ன செய்யணும் சித்தமா இருக்கிறீரோ அதை நீங்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கடைசி காலம் 11ஆம் மணி வேளையில நிக்கிறோம் அப்பா. 11ஆம் மணி வேளையில நிக்கிறோம். ஆமென். உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. இவ்வளோ பேர் கூப்பிட்டாங்க, எல்லாரும் கையை உயர்த்தல, எல்லாரும் நிக்கல, எல்லாரும் லார்ட் ஐ அம் ரெடின்னு சொல்லல. ஆண்டவரே, ஒரு கூட்டம் சொல்றாங்கப்பா. அந்த பிள்ளைகளை உருவாக்கிருங்கப்பா, உருவாக்கிருங்கப்பா, உருவாக்கிருங்க. உங்களுடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களை கவனிங்க. நீங்களாகவே எமோஷனலா உணர்ச்சி வசப்பட்டு கையை வைத்துல கர்த்தருடைய தாக்கம், ஆவியானவருடைய பாதிப்பு உங்க மேல வந்திருக்கு. உங்க மேல பாருங்க, உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு, உங்க மேல ஒரு நோக்கம் இருக்கு. லார்ட் ஐ எம் ரெடி அப்படின்னு போட்டு டைப் பண்ணி சரியா உங்க நேமை போட்டு விட்டுருங்க. சரியா, நாளை மறுதினமோ நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப குறிப்புகளை தொடர்ந்து நீங்கள் அனுப்புறீங்க, நன்றி. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னைக்கு முதல் முறையாக இணைந்திருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் 5:30, ஈவினிங் 5:30 தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இப்போ 8 மணிக்கு நான் இப்போ ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இதே 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். ஆமாம், வீட்டில் நம்பிக்கை டிவி வருமானால் நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணிடுங்க. ஒரு 1/2 hour லாக்டவுனில் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக வீடுகளை கூடி அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு நேரத்தை செலவிடுங்க. ஆண்டவருடைய நாம் மையப்படுவதா. இன்றைக்கு ஏற்கனவே அறிவித்தபடி யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து நல்ல கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஆமென், கர்த்தருடைய நாம் மையப்படும். எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்கி பலப்படுத்தணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் காட். எல்லாரும் இணைந்து சொல்லிடுவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பாடுவோம். உயிரடைய வேண்டுமே. பிரைஸ் காட். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. 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 உயிரடைய வேண்டுமே. எல்லாரும் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமா உயிரடைய வேண்டுமே. ஆமாண்டவரே, என் இரவுகள் எல்லாம் துதி நேரமா உயிரடைய வேண்டுமே. இரவுகள் எல்லாம் துதி நேரமா உயிரடைய வேண்டுமே. இரவுகள் எல்லாம் துதி நேரமா உயிரடைய வேண்டுமே. வேத வாசிப்பார். இரவுகள் எல்லாம் துதி நேரமா உயிரடைய வேண்டுமே. இரவுகள் எல்லாம் தேவனுடைய அக்கினியினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பிடுங்க. தீவாராமா ஹோராமா கமா நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நிற்க, உமக்காக நாங்கள் நிற்க உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் நிற்க உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. நரம்புகளுக்குள்ள, உங்க எலும்புகளுக்குள்ள, உங்க தசைநார்களுக்குள்ள, உங்களுடைய லங்ஸ்ல, உங்க இருதயத்துல, எல்லாவற்றின் ரத்த நாளங்களில ஒரு புதிய பலன் இறங்குகிறது. வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த
வல்லமை, the resurrection power of Jesus. சகமா உரமா ஹரமா வல்லமை வேண்டுமே. ஆமென், ஆமென். இன்றைக்கு அற்புதங்களை செய்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க பெற்ற சாட்சிகளை எங்களுக்கு அனுப்ப மறக்காதீங்க. இந்த இரவு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு படுங்க. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி புதிய அபிஷேகத்தினால நிரப்பின கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு மாலையில நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். லாக்டவுனில் மற்றவங்களோட பகலில் பேசுங்க, ஃபோனில், வாட்ஸ்அப்பில். இப்படி ஈவினிங்கில் மீட்டிங்ஸ் நடக்குது, மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. அது ஒரு பெரிய ஊழியம். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.